மூடப்படாத ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து குழந்தைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த சம்பவங்களில் 21 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக 2 மட்டும் தப்பியுள்ளனர். தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து குழந்தைகள் இறந்த சம்பவங்களை பற்றி இனி பார்க்கலாம். 2009 பிப்ரவரி 22 6 வயது சிறுவன் மாயி ஆண்டிப்பட்டி அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்தார். 30 மணி நேரம் போராடியும் சிறுவன் உயிரிழந்தான். அதே ஆண்டு ஆகஸ்ட் 27 திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டில் 3 வயது சிறுவன் கோபிநாத் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். 2011 செப்டம்பர் 8 நெல்லை மாவட்டம் கைலாசநாதபுரத்தில் 200 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் சுதர்ஷன் உயிரிழந்தார். 2012 அக்டோபர் 1 கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே 50 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுவன் குணா உயிருடன் மீட்கப்பட்டார். 2013 ஏப்ரல் 28 கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி முத்துலட்சுமி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதே ஆண்டு செப்டம்பர் 28 திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புலவன்பாடி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 4 வயது சிறுமி தேவி 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோன்று வட மாநிலங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் 13 குழந்தைகள் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து உயிரிழந்தனர். 2 குழந்தைகள் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர்.